தொடர் ஏற்றத்தில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்தது. சென்னையில் சவரன் 200 ரூபாய் குறைந்து 75,560 ரூபாய்க்கு விற்பனை. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் 2 வீரர்கள் மரணம். தேடுதல் வேட்டையின் போது ஏற்பட்ட மோதலில் வீரர் மரணம். தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள சில திட்டங்களும் மாநில கல்விக் கொள்கையில் உள்ள சில திட்டங்களும் ஒரே மாதிரி இருக்கலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒப்புதல். தமிழக அரசு கல்வியில் அரசியல் பார்ப்பதில்லை எனவும் திட்டவட்டம். மாநில கல்விக் கொள்கை இதில் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். சில திட்டங்கள் நல்ல நல்ல திட்டங்கள் கூட இருக்கலாம், அது சிமிலராக கூட இருக்கலாம். ஸோ மக்களுக்கு மாணவர்களுக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கிறோமே தவிர கண்மூடித்தனமாக அரசியல் பார்த்து கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நான் தமிழக கல்வி திட்டத்தில் பிற்போக்குத்தனத்திற்கு இடமில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். தேசிய கல்விக் கொள்கை விதி, மாநில கல்விக் கொள்கை மதி என்றும் பேச்சு. சம்பந்தமாக பேசக்கூடியது தேசிய கல்விக் கொள்கை, மதி சம்பந்தமாக பேசக்கூடியது எங்களுடைய மாநில கல்விக் கொள்கை. பிற்போக்கு சம்பந்தமாக யாராச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். மத்திய அரசு கல்வி நிதி அளிக்காதது குறித்து தமிழக பெற்றோர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அழைப்பு. இது யாரோட பணம்? இது நம்முடைய உரிமை, கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஆக இதையெல்லாம் அவங்க புறந்தள்ளிட்டு நீ இதை ஒத்துக்க அதை ஒத்துக்க அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மக்கள், பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இதை கேள்வி கேட்க வேண்டும். பேர் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது பெருமையாக இருக்கின்ற திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் என்ற விமர்சனம் உண்டு என திருமா பேச்சு. ஒரு பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தார் எம்ஜிஆர் என்றும் விமர்சனம். எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. தமிழகத்தில் தேசிய கட்சிகள் காலூன்றாமல் தடுத்தவர் எம்ஜிஆர் என்றும் திருமா பேச்சு. தமிழகத்தில் பாஜக காலூன்றாமல் தடுத்ததும் எம்ஜிஆர் தான் என்றும் கருத்து. கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நேர்த்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். திருமாவளவன் ஜெயலலிதாவை ஒரு சாதிக்குள் அடக்க முயல்வதாக ஏற்க முடியாது. திருமாவை ஒரு சாதிக்குள் அடக்கினால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கேள்வி. ஒரு மாபெரும் தலைவர்களை, ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர்களை இப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது. தொல் திருமாவளவன் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். அப்படிப்பட்டவரை யாராவது கொச்சைப்படுத்துகிற வகையில அவரை ஒரு ஜாதிக்குள் அடக்கினால் அவரை ஏற்றுக்கொள்வாரா? மற்றவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? அன்புமணி தரப்பு பொதுக்குழுவில் முன்னெச்சரிக்கையாக சிசிடிவி மூலம் வீடியோ பதிவு, போலி பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ற புகார் எழலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ராமதாசுக்கு நல்ல புத்தியை கொடு கடவுளே என பிரார்த்தனை செய்த அன்புமணி ஆதரவாளர்கள். அன்புமணி ஆதரவு பாமக பொதுக்குழுவில் நடந்த நிகழ்வால் சலசலப்பு.
அன்புமணி தரப்பு பாமக பொதுக்குழுவுக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என தகவல். பூம்புகார் மகளிர் மாநாட்டுக்கு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என ராமதாஸ் கூறியதாக தகவல். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித் மரணத்தில் புதிய திருப்பம். கார் சாவியை அஜித்குமார் 10 நிமிடங்கள் கழித்து நிகிதாவிடம் அளித்ததாக கூறியது பொய் என்பது விசாரணையில் அம்பலம். திருப்புவனம் காவலாளி மீது புகார் அளித்த நிகிதாவின் கார் கோவில் பார்க்கிங்கை விட்டு வெளியே செல்லவில்லை என தகவல். வடகரை வரை அஜித்தும் அவருடைய நண்பரும் ஓட்டிச் சென்றதாக கூறிய தகவல் பொய் என்பதும் விசாரணையில் அம்பலம். ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூரில் திமுக நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய காவல் உதவி ஆய்வாளரின் மகன். முன் விரோதம் காரணமாக நடந்த பகீர் சம்பவம் குறித்து கேணிக்கரை போலீசார் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறி பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவாக அரசு பேருந்தை சிறைபிடித்து பெற்றோர்கள் வாக்குவாதம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 13,483 கனஅடியாக குறைந்தது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு 16,000 கனஅடி நீர் வெளியேற்றம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணுக்கு தர்ம அடி. பிறந்து 2 நாட்களே ஆன குழந்தையை திருட முயன்றதாக கூறி தாக்குதல். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் போலீசார் தீவிர சோதனை. சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களை கண்டறிய வீடு வீடாக சென்று விசாரணை. தலைநகர் டெல்லியில் இடைவிடாது பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் குளம் போல தேங்கிய வெள்ளம். மேடு வெள்ளம் தெரியாததால் தண்ணீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். பெருவெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தரகாண்ட் மாநிலம் தாராலியில் 3வது நாளாக தொடரும் மீட்புப் பணிகள். பேரழிவிலிருந்து தப்பியவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மருத்துவ முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். டெல்லியில் பல இடங்கள் தண்ணீரில் முழுகிய பிறகும் நிற்காமல் பெய்து வரும் கனமழை. ஜார்க்கண்ட் மாநிலம் சரைஹேலா கர்சவான் மாவட்டத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டது. 20 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகிய நிலையில் ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு. பிற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகளால் பங்குச் சந்தைகளில் அமெரிக்காவுக்கு சாதகமான விளைவு. வரிகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்தால் 1929ஆம் ஆண்டு போல அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலைக்கு சென்றுவிடும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அலாஸ்கா மாநிலத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள வெனிசுலா அதிபர் மதுரோவை பிடித்து கொடுத்தார் 438 கோடி ரூபாய் பரிசு. கைது செய்வதற்கான பரிசு தொகையை உயர்த்தி அமெரிக்கா அறிவிப்பு. மைக்ரோசாப்டின் AI தளங்களில் ஓபன் AI நிறுவனத்தின் GPT-5 புதிதாக அறிமுகம். மைக்ரோசாப்டை ஓபன் AI விழுங்கிவிடும் என சத்யா நாதல்லாவுக்கு எலான் மஸ்க் எச்சரிக்கை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து வெளியேறுகிறாரா அஸ்வின்?
அடுத்த ஐபிஎல் தொடருக்கு முன்பாக தன்னை விடுவிக்குமாறு சிஎஸ்கே நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்ததாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். ஆடி மாத பௌர்ணமி என்பதால் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் பக்தர்கள். ரயில்களில் முண்டியடித்து ஏறிய காட்சிகள். மதுரை கள்ளழகர் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திரு தேரோட்டம். கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணதிர தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள்.